In placenta development, placenta it start to develop from tubectodon, which is a outer layer of pre-implantation embryo. அதாவது pre-implantation embryo டைம்ல வந்துட்டு tubectoma இருக்கும். The next stage of implantation ஆன பின்னாடி outer layer of blastocyst தான் வந்துட்டு tubectoma இருக்கும். இதுல வந்துட்டு ரெண்டு லேயர், அதாவது consist of layer that the cytotrophoblast and cytotrophoblast நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த cytotrophoblast and centrotrophoblast வந்துட்டு என்ன பார்க்கணும்னா cytotrophoblast inner layer and forms the fetal surface of the placenta, and since cytotrophoblast வந்துட்டு outer layer and forms the maternal surface of the placenta. இது வந்துட்டு placental part மாறுறது. And next பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த placental developmentல placenta start to develop from the decidual parts after completed implantations on 11th day of fertilization. ஃபார்ம் ஆகிறது with combined function of the எது அப்படின்னா கோரியானிக் ஆண்ட்ரோசம் அண்ட் ரெசிடுவா பேசாலிஸ். அதாவது இந்த கோரியானிக் ஆண்ட்ரோசம் வந்துட்டு இந்த ஃபீட்டல் சைடு அந்த ஓவம் ஃபெர்டிலைஸ்ட் ஓவம் வந்து ஜாயின் ஆச்சு இல்லையா, அங்கே ஃபார்ம் ஆகிறது. அண்ட் ரெசிடுவா பேசாலிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து மெட்டர்னல் யூட்ரஸில் ஃபார்ம் ஆகுது ரெசிடுவா பேசாலிஸ். இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்துட்டு பிளசண்டா வந்து மாறுறது. அதே சமயம் இந்த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் அக்கர் டியூரிங் பிளசண்டல் டெவலப்மெண்ட். இப்போ ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளசண்டல் டெவலப்மெண்ட்ல அது என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூட்ரஸ் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடுவல் கேப்சுலரிஸ் கெட் ஸ்டார்ட் டு தின்னிங் ஃப்ரம் 6 week of gestational weeks. அது என்ன மாறும்னா பார்ட் கொஞ்சம் வந்துட்டு எம்ப்ரியோ கொஞ்சம் பார்ட் வந்துட்டு பிளசண்டாக மாறும். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரோபோபிளாஸ்ட் லேயர்ல வந்து ட்ரோபாக்லைட் பார்ட்டு, ட்ரோபாக்லைட்ல தான் வந்துட்டு ஸ்டெம் வில்லைன்னு சொல்லுவோம். ஸ்டெம் வில்லை இது வந்து பிரைமரி ஸ்டெம் வில்லை அப்படின்னா பிரைமரி வில்லை, செகண்டரி வில்லை, டெர்ஷியரி வில்லை. ஆல்ரெடி குரோரானிக் வில்லை பார்த்துருக்கோம். அந்த வில்லேஸ்ல வந்து ஸ்டெம் வில்லையா ஃபார்ம் ஆகும். அது வந்துட்டு பிளசண்டாக வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பார்ட்டும் பிளசண்டாக ஃபார்ம் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேக்குனார் ஸ்பேஸ், அதாவது ரெசிடுவல் பார்ட்ல இருக்கிறது, அது ஃபார்ம் த மல்டிலோப் லைன் பை த சின்சைட்டியம். சின்சைட்டியம்ன்றது இட்ஸ் லேயர் ஆஃப் தி பிளசண்டா. அந்த சின்சைட்டி லேயர் வந்து இன்டர்வில்லர் ஸ்பேஸ், அது லேக்குனார் ஸ்பேஸ், இன்டர்வில்லர் ஸ்பேஸ், அதாவது ஒரு பிளட் வெசல்ஸ் கனெக்ட் ஆகிற இடம். நம்ம ரெசிடுவலுக்கும் அந்த ட்ரோபோபிளாஸ்ட் இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு பார்ட்டு ஆஃப் பிளசண்டா. ஸோ இது 3 பார்ட்டு, ரெசிடுவல் பார்ட்டு, நெக்ஸ்ட் இன்டர்வில்லர் ஸ்பேஸ் அண்ட் கோரோனிக்குள்ள, இந்த 3 பார்ட்டை சேர்ந்து தான் வந்து பிளசண்டாவாக வந்து மாறுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் லீட்ஸ் டு தட் ஆர்டரி அண்ட் வீனஸ் பிளட் சப்ளை அக்கர் இந்த பார்ட் ஆஃப் வில்லேஜ். இந்த பிளசண்டா மாறக்குள்ள ஆர்டரி வீனஸும் பிளட் சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் வில்லேஜில் தான் இருக்கும். இட் கனெக்ட்ஸ் வித் த இன்ட்ரா எம்ப்ரியானிக் வாஸ்குலர் சிஸ்டம் த்ரூ பாடி ஸ்டால்க். இந்த பிளசண்டா வந்து இன்ட்ரா எம்ப்ரியானிக் வாஸ்குலர் சிஸ்டம், அதாவது அந்த பிளட் சப்ளை வெசல்ஸ் மூலமாக பாடி ஸ்டால்கில் வந்து கனெக்ட் ஆகும். இந்த பாடி ஸ்டார்ட்ல தான் என்னவா மாறும்னா லேட்டரலா வந்து அம்பிளிக்கல் கார்டா மாறும். அம்பிளிக்கல் கார்டு வழியா தான் வந்துட்டு ஃபீட்டஸ்க்கு பிளட் சப்ளை ஆகும். And next already பார்த்தது chorionic frondosum is occur in the part of chorionic villi, and decidual basalis is fertilized ovum implanted with the decidual portion. Decidual portion அதாவது decidual basalis னு சொல்லுவோம். combine of chorionic frondosum and decidual basalis form of the placenta. ரெண்டும் சேர்ந்து தான் placenta மாறுது. The duration of 6 weeks to 12 weeks of gestation period. இது நடக்கிற பீரியட் எவ்வளவு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 weekல வந்து 12 week of gestation periodல இது நடக்கும். மோஸ்டா வந்துட்டு placental function வந்து 10 to 11th weekலயே வந்துட்டு placental circulation ஸ்டார்ட் ஆயிடும். Some villi are attached to decidua deeply are called anchoring villi. அதாவது குரோனிக் வில்லை வந்துட்டு மேலோட்டமா இருக்கும். இந்த ஒரு சில வில்லேஸ் வந்துட்டு டெசிடுவுக்கு டீப்பா போயிருக்கும். அது வந்துட்டு ஆங்கோரிக் வில்லைன்னு சொல்லுவோம். பிளசண்டல் சர்க்குலேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தட் 7th day of fertilization. அதாவது மெச்சூர் ஆகாம அந்த சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஆகிறது வந்துட்டு 17th day of the
fertilization, after fertilization. And next பார்த்தீங்கன்னா there are the 4 layers are present between the maternal blood and fetal blood circulation. அதாவது placental layer வந்துட்டு 4 layers இருக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா outer layer வந்து syncytotrophoblast, inner layer வந்து cytotrophoblast, fetal connective tissue or mesenchyma, and endothelium of fetal capillaries. இது என்ன அப்படின்னா endothelium fetal capillaries இட்ஸ் லைனிங் ஆஃப் fetal blood vessels within the villi. இந்த 4 லேயர்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பிளசண்டா கவர் ஆயிருக்கும். அதே சமயம் பிளட் மட்டர்னல் பிளட்டும் ஃபீட்டல் பிளட்டும் மிக்ஸ் ஆகாம கண்ட்ரோல் பண்றது இந்த 4 லேயர்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டட் பிளாஸ்டோசிஸ்ட் வந்துட்டு எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் ட்ரோபோபிளாஸ்ட் டிஃபரன்சியேஷன் அக்கர் ஆகின பின்னாடி சைட்டோட்ரோபோபிளாஸ்ட் வந்து ஃபீட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் பிளசண்டாக மாறும். சின்ஸ் சைட்டோட்ரோபோபிளாஸ்ட் வந்துட்டு ஃபிங்கர் லெக் ப்ரொஜெக்ஷன் எடுத்து அட்டாச் ஆனது ரெசிடியூல் அட்டாச் ஆனதும் மெட்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் பிளசண்டாவும் fetal surface of placendaவும் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடமா மாறும். ஸோ எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம் வந்து கோரியானா மாறும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபிங்கர் லெக் ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சு இல்லையா, அது வந்துட்டு பிரைமரி கோரியானிக் வில்லையா இருக்கும். அந்த பிரைமரி கோரியானிக் வில்லையில வந்து சைட்டோட்ரோபோபிளாஸ்ட் சின்சைட்டோட்ரோபோபிளாஸ்ட் இருக்கும். அதில் வந்து சைட்டோட்ரோபோபிளாஸ்ட் என்ன மாறும்னா ஸ்டார்ட் ரீஷேப்பிங் பிளட் வெசல்ஸ், அதாவது ரெசிடியூ எரோட் பண்ணி அது ரீஷேப்பிங் கொண்டு வந்துடும் பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும். அந்த ரீஷேப்பிங் கொடுத்ததும் இன்க்ரீஸ் சப்ளை ஆஃப் மெட்டர்னல் பிளட் டு த பிளசண்டா. மெட்டர்னல் பிளட் வந்து ஃபீட்டஸ்க்கு நிறைய வரும். இதனால வந்துட்டு அந்த இட் அப்சர்வ் ஃபுட் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸ்கிரீட் வேஸ்ட் இன்டர்டிபிள் இதெல்லாம் வந்துட்டு அக்கர் ஆகும். எங்க அப்படின்னா இந்த சைட்டோட்ரோபோபிளாஸ்ட் லேயர்ல. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைமரி கோரியானிக் வில்லை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த பிரான்ச் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் இருக்குல்ல எங்க அப்படின்னாக்க இந்த சென்டர் பார்ட் இஸ் மீசோடம் பார்ட் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் அம்பிளிக்கல் வெயின் அண்ட் ஆர்டரி. சென்ட்ரல் பார்ட்ல இன்க்ரீஸ் ஆகக்குள்ள சென்ட்ரல் பார்ட்ல வந்துட்டு அம்பிளிக்கல் வெயினும் அம்பிளிக்கல் ஆர்டரி வந்து ஃபார்ம் ஆகி இது வந்து umbilical cord மூலமா ஃபார்ம் ஆகி it will go to reach to the fetus reach ஆகும். The placenta start to function and completely develop at the 10th week after gestation. During the time of first trimester, most of placenta development is occur. அதாவது placental function start ஆகிறது 10th weekல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல மோஸ்ட் வந்து பிளசண்டா டெவலப்மெண்ட் அக்கர் ப்ராப்பர் முன்ன பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் எல்லாம் அக்கர் ஆகிறது வந்துட்டு பிளசண்டா டெவலப்மெண்ட். செகண்ட் ட்ரைமஸ்டர்ல தான் வந்து ஃபீட்டல் ஆர்கனோட டெவலப்மெண்ட் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் இருக்கு இல்லையா, அப்போ வந்து டியூரிங் திஸ் டைம் த ஃபீட்டல் ஆர்கன்ஸ் ஆர் அண்டர் டெவலப், அதாவது ரொடிமெண்ட்ரி ஃபார்ம்னு சொல்லுவோம். அதாவது ஃபீட்டல் ஆர்கன் வந்து அந்த முகுடு மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட் ஆகாது. And later in pregnancy, fetal organs are matured, followed that in liver to start functions resulting easier to exchange the oxygen of oxygen and carbon dioxide. அதாவது அந்த லேட்டரா வந்து ஃபீட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆன பின்னாடி அங்கங்க ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஈச் ஸ்டெம் வில்லை அண்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ் கால் காட்டிலண்டான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெம் வில்லையும் நம்ம வந்துட்டு அந்த பிரான்ச்சஸ் சொல்றோம்னா காட்டிலண்டான், அதாவது ஒரு பிளசண்டாக்கு வந்து 15 to 20 காட்டிலண்டான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். The number of காட்டிலண்டான் will not increase, but the individual காட்டிலண்டான் continue to grow till term of pregnancy. அதுல வந்து நம்பர் ஆஃப் அதாவது 15 to 20 அதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டில் டவுன் வரையும், அதனோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்துட்டு பிளசண்டல் டெவலப்மெண்ட். இதுதான் பிளசண்டல் ஸ்ட்ரக்சர். இந்த பிளசண்டல் ஸ்ட்ரக்சர் இது வந்துட்டு இது டெஸ்டிவோ பேசாலிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டெஸ்டிவோ பேலசி தான் வந்து எண்டோமெட்ரியல் லேயர் ஆஃப் மத் யூட்ரஸ். இதுதான் வந்துட்டு டெர்ஷரி ஸ்டெம் வில்லை. அதாவது ஸ்டெம் வில்லை நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஸ்டெம் வில்லை. இது வந்து ஒவ்வொரு பிரான்ச். இதுதான் வந்துட்டு இது ஒரு காட்டிலண்டான், இது ஒரு காட்டிலண்டான் மாதிரி இது ஒரு லோப்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அது 15 to 20 லோப்ஸ் இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரல் ஆர்ட்ரிஸ் அதாவது வெயின்ஸ், அதாவது யூட்ரஸோட கனெக்ட் ஆயிருக்கிற ஆர்ட்ரி. இது ஆர்ட்ரி, இது வெயின் ப்ளூ கலர் இருக்கிறது
வெயின். அண்ட் இது வந்து டெசிடுவல் பிளேட்னு சொல்லுவோம். இது வந்து எல்லாமே டெசிடுவல் பிளேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது சைட்டோட்ரோபோபிளாஸ்ட், அவுட்டர் லேயர் வந்து சைட்டோட்ரோபோபிளாஸ்ட். அண்ட் இது வந்து கோரியானிக் லீவ். இது வந்து கோரியான் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது வந்து கோரியானிக் லீவ். இது வந்து டெசிடுவல், இது ஒரு பார்ட் ஃபுல்லாக வந்துட்டு டெசிடுவல் பார்ட்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் கோரியானிக் வெசிகல்ஸ், இது வந்துட்டு இங்கே ப்ளூ ரெட் இருக்குல்ல, அது வந்து கோரியானிக் வெசிகல்ஸ். அண்ட் பிளசென்டல் செப்டம், ஒரு ஸ்டெம் வில்லைக்கு இன்னொரு ஸ்டெம் வில்லைக்கு காலியான இடம் இருக்குல்ல, அது வந்து பிளசென்டல் செப்டம் சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து இன்னர் லேயர் வந்து சைட்டோட்ரோபோபிளாஸ்ட். So this is the placental structure. Matured placental structure இதுதான்.